ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா, எங்கள் ஊரை சுற்றி காமிங்கன்னு சொல்லிட்டு நிறைய தடவை கேட்டுகிட்டே இருந்தீங்க. அருண் பாண்டி பிரதர் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான். இன்றைக்கி வந்து எங்கள் ஊரை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க, நானே நாத்தனாரோட பொண்ணு, அப்புறம் வந்து நாத்தனாரை விட்டு அம்மாச்சி, சரிங்களா? ஸோ அவங்கெல்லாம் போயிடும். வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சநேயர் கோயில். இது நாங்கள் அங்கேருந்து ஊர்லேருந்து வந்து இறங்குவோம் பார்த்தீங்களா? ஸோ எங்கள் ஊருக்குள்ளே நுழையிற கேட்டுக்கிட்ட இதுதான். எங்கள் வீட்டுக்கு போகிற வழியும் இது தான். ஸோ இங்கேருந்து தான் வருவோம். இங்கேருந்து வந்து இது வந்து கடைக்கு போகிற ரோடு. ஸோ 3 ரோடு 4 ரோடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரோடு இது. ஸோ இது வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற ரோடு. இதை பற்றி எழுதிருக்கீங்களா? சித்துனா சொக்குன்னு எழுதியிருக்கும். சித்துனா முக்கம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு முக்கம் தான் சொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்த ஒரு கோயில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர்னா நம்ம பீகாரில் வந்து ஹனுமான் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கத்துக்கு வந்து சொக்கும்பாங்க. ஸோ அதனால் வந்து ஹனுமான் சொக்குன்னு தான் வந்து இந்த கோவிலுக்கு, இந்த ஊருக்கு போகிற வழி, சரிங்களா? எங்கள் ஊருக்கு வந்து எங்கே போகணுன்னு கேட்டால் ஹனுமான் சோக்கு போங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்கே போகிறோன்னா அது மாதிரி இந்த ஊரில் வந்து மொத்தம் ஒரு 3-4 கடை இருக்குது. 4 கடையில் ஒரு கடை வந்து ரீசார்ஜ் பண்ணுற கடை, அந்த சொக்கோட இருக்குது பார்த்தீங்களா? அந்த கடை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஏதாச்சும் வடையெல்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த பூரி வடை அது மாதிரி போட்டு வைப்பாங்க, அந்த கடை. ஸோ எங்கள் ஊரில் வந்து மொத்தமாகவே வந்து ஒரு 2-3 வீடு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம். 2-3 வீடில் ஒரு 4-5 வீடுன்னு வச்சுங்களேன். அது வந்து பெரிய பெரிய வீடு. இந்த மாதிரி ஒரு 4-5 வீடு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம், பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து மெடிக்கல் ஷாப்பு லோக்கலில். இப்போ பக்கத்தில் இருக்கிறது நெல் அரைக்கிற மிஷின், சரிங்களா? ஸோ நாளைக்கு எங்கள் ஊரில் திருவிழானால இன்றைக்கி சாயந்தரமே வந்து எல்லாம் வீடு மூடிட்டு இருக்காங்க இந்த அக்கா. பாக்கி எல்லா வீடுமே நீங்கள் பார்க்க முடியும். அந்த வந்து வீடு செஞ்சுருக்கலாம், ஆனால் பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த சீட்டு தான் போட்டிருப்பாங்க, சரிங்களா? இந்த அக்கா என்னை பார்த்தோன்னே ஏஞ்சி வர்றாங்க. வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூஷன் கிளாஸ், ஒரு டியூஷன் எடுப்பாங்களே அந்த ஏரியா, அது அந்த வீடு. இது காமிக்கணும் பாருங்கள். ஒரு கோச்சிங் இந்த பாருங்கள், இந்த இது போட்டு படத்தா போட்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டியூஷன் நடக்கிற இடம். அது அப்படி தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து விவசாயம், அப்புறம் வந்து இங்கிட்டலாம் வெங்காயம், காய்கறி இந்த மாதிரி நிறையா போட்டிருக்காங்க இங்கெல்லாம். இது வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான வழி. ஆக மொத்தம் எங்கள் வீடு எங்கே இருக்குன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு கடை, பொட்டி கடை. இங்கே வந்து உரம்லாம் விற்கும் பார்த்திங்க. வீட்டுக்கு உரம்லாம் வந்து வயலுக்கான உரம்லாம் இந்த இதில் வாங்கிக்குவேன்னா, நான் வந்து வெளியில் போய் வாங்க மாட்டேன், வீட்டில் இங்கே தான் வாங்கிக்குவேன். எங்கள் வீடு எங்கே இருக்குன்னா, இந்த ஊர்லேயே லாஸ்ட்டு வீடு எங்கள் வீடு தான். இப்போ கூட எங்கள் வீட்டுக்கு பின்னா லாஸ்ட்டாக இன்னொரு வீடு வந்துடுச்சு. இருந்தாலும் வந்து எங்கள் வீடு தான் லாஸ்ட்டு. இந்த லைனில் வந்து எங்கள் வீடு ரொம்ப லாஸ்ட்டு. ஸோ இந்த வழியில் போயிட்டே இருந்தோம்னா எங்கள் வீடு வந்துடும். ஸோ நான் வரக்குள்ளே வந்து இந்த மாதிரி ரோடெல்லாம் எதுவும் கிடையாது. வீடுகளும் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஒரு மாதிரியா ஏதோ ஒரு இதில் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக போக பழகிடுச்சு. நீங்கள் எங்கே பார்த்தாலுமே ஒரே மாதிரியாக தான் தெரியும், ஒரே சைடாக ஒரே மாதிரியாக தான் தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் விற்கிறாங்க இல்லையா, அவங்களோட வீடு, ஒரு ஃபேக்ட்ரிங்களோட வீடு. எல்லார் வீட்லேயுமே மாடு இருக்கும், ஆடு இருக்கும். எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி ஆட்டை தட்டி வைக்கிறது உங்களோட பழக்கம், பீகார் மக்களோட பழக்கம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தாங்க பார்த்தீங்களா? இதுக்கு அந்தாண்ட வந்து ஒரு கேஸ்ட் இருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கேஸ்ட், வேறு கேஸ்ட் உள்ளவங்க இருக்க போகிறாங்க. ஸோ இந்த இதுலேருந்து தான் வந்து சொந்தம்லாம், நம்ம சொந்தம்லாம் இருக்கும்ல. ஸோ எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சொந்தம்லாம் இந்த சைட்லேருந்து தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சொந்தமான இடம் வந்து இங்கிட்ட இல்லை, இடம்லாம் அந்த சைடு தான் இருக்குது. ஆனால் வந்து சொந்தம்லாம் இங்கே தான் இருக்கும், இந்த சைடு தான் ஒரே தான் இருப்பாங்க. இந்த ஏரியா வந்து இந்த மாதிரி வெயில் காலத்தில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், பனி காலத்தில் பார்க்க அதை விட அழகாக இருக்கும். ஆனால் மழை காலத்தில் பார்க்கவே முடியாது, வெறும் தண்ணியாக நிற்கும் இந்த ஏரியாவில், பீகாரில். ஸோ இது வந்து எங்கள் பெரியப்பா மாடு. அந்த மாடு பெரிய மாடு இருக்கும், அழகாக இருக்கும் அந்த மாடு.
சரி. ஸோ அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த எழுதிருக்கு பாருங்கள், சித்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கோம். சித்னானா அதுக்கு சித்னா சிவ் மந்திர், சிவ் மந்திர் எழுதியிருக்கும், கீழே சித்னான்னு எழுதியிருக்கும். ஸோ இதுதான் எங்கள் கோயில் சரிங்களா, இதுதான் எங்கள் கோயில் என்ட்ரன்ஸ். அல்ல நீ ஸ்கூல் பாருங்க, இதுதான் எங்கள் கோயில். சிவன் மந்திர், சிவன் கோயில், சிவன் மந்திர், சிவ் மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் கோயில்னா சிவ் மந்திர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாருங்க, இதுதான் மெயின் ரோடு. இங்கிட்டேருந்து இங்கிட்ட வந்தால் இது வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற பாதை. அப்புறம் வந்து இங்கே இது பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் ஒரு கோயில், சிவன் கோயில். சிவன் கோயிலுக்கு பேக் சைடு தான் எங்கள் வீடு இருக்குது. எவ்வளோ குசி பாருங்க. ஸோ சிவன் கோயில் பின்னாடி தான் எங்கள் வீடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆலமரம், எங்கள் வீட்டுக்கு அடையாளமே ஆலமரம், சிவன் கோயில், அப்புறம் பக்கத்தில் உள்ள ஸ்கூல். இந்த 3 தான். ஸோ வாங்க போ. बाबू ना माई है कि माई 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 है अच्छा बाबू एकला माई எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் உள்ள ஒரே கடை தான். அந்த சின்ன உண்டை தெரியுது பார்த்தீங்களா, அதான் கடை, பொட்டி கடை. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஒரு பொருள் கிடைக்கும், அதுதான் அங்கே பிரியா. சரி, எங்கள் ஊரை சுற்றி பாருங்க. சுற்றி மணி ஸ்கூல் மன கோட்டெல்லாம் தேக்குவா போச்சு. இது வந்து கடுகு செடி போட்டுருவாங்க பாருங்கள். இதெல்லாம் கடுகு செடி. எப்படி பாருங்க, தெரிஞ்சது பாருங்க. எங்கள் வீடு அழகாக தெரியும். கூப்பிட்டுச்சுனா அப்படியா. அப்புறம் வந்து இதுதான் எங்கள் ஸ்கூலு பாருங்க. கூப்பிட்டு போ தெங்க கேட்க அதிகமாக இங்கே பாருங்க. இது வந்து வித்யாலயா கீழாగే சித்னானா विद्यालय सिद्धना विद्यालय सिद्धना ओडो कीचे आगुती प्राथमिक ओडो शॉर्ट लिखिचे प्राथमिक विद्यालय सिद्धना. அதாவது இந்த ஸ்கூலோட பேர் வித்யாலயா சித்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலோட பேர். இந்த ஸ்கூலில் வந்து இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த ஸ்கூலோட பாத்ரூம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பாத்ரூம் இது தான். ஸோ பாருங்க, தான் எங்கள் பீகாரோட ஸ்கூலு. இப்போ தான் 1 வீக் தான் அங்கே பெயிண்ட் அடிச்சு. இங்கே பாருங்கள், பூச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. ஊரை பாருங்க. खिचड़ी वाली पीसी है, खिचड़ी वाली मजा नहीं गोवे भात खूब नाचवा जाना, नाच वाली है और कोई एग्जाम ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து கடுகு செடி. இது வந்து கடுகு செடி வந்து இருக்குது பார்த்தீங்களா. இது கடுகு செடி, வெள்ளை கடுகுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வெள்ளை கடுகு அந்த போட்டுருக்காங்க பாருங்கள், வெள்ளை கடுகு. அது வெள்ளை கடுகு. இதெல்லாம் உருளைக்கிழங்கு செடி, இதெல்லாம் உருளைக்கிழங்கு. நாங்கள் இப்போ போய் பக்கத்தில் போய் பார்ப்போமா. எங்கள் ஊரில் ஒரு அதிசய பொம்மை தான். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது, அழகாக தெரியுது பாருங்கள். வாங்க போய் பார்க்கலாம். கடுகு செடியை பக்கத்தில் போய் காமிச்சிட்டேன். கடுகு செடி வந்து பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஸோ இந்த கடுகு வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இது வந்து வெள்ளை கடுகு, வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தோராம்பாங்க. இது வெள்ளை கடுகு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து உருளைக்கிழங்கு போடுறாங்க. உருளைக்கிழங்கு செடி போட்டுறாங்க. இதெல்லாம் உருளைக்கிழங்கு செடி. ஸோ பாருங்கள், இதெல்லாம் வயக்காடு எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஊரில் ராட்டிமோன்ல. ஸோ அதெல்லாம் வந்து இது ஃபுல்லாக வந்து இது பண்ணி வச்சுருக்கேங்க, அடுப்பு இருக்கிறதுக்கு தாண்டி. இது வந்து இப்போ நாற்று நடுறதுக்காண்டி எல்லாமே சோளம். இப்போ வந்து விவசாயம் வந்து சோளமும் நெல் இப்போ வந்து போடுவாங்க. அதுக்கு வந்து கடுகு அதிகமாக. ஸோ இதெல்லாம் வந்து வீட்டுக்குன்னு வந்து சமைக்கிறதுக்கான. இது வந்து பார்த்திங்கன்னா பாலன் போட்டிருக்காங்க, பாலக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பாலக்கீரை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி இருக்குது, கடுகு செடி இருக்குது, தக்காளி செடி இருக்குது. கீக்கிலா செடி, পালং আছে, টমাটো আছে, ধনিয়া আছে, লেফা আছে, তুলি আছে, মূলা আছে, এগুলো আছে. கொத்தமல்லி எல்லாமே இருக்குது இதில் பாருங்க. ஓய் ஐயம்மா மோர் பிசிக்கு ஆக்சிடென்ட் கொடுத்துது அல்ல அல்ல மோர் பிசி கொடுடா காசு আইছি মুই বল মা পেজি আর চিলাই জানি মাকা খানা খাও না देखा मकाई विरोध தான் போச்சு. नहीं अच्छा अच्छा देखा जाए विरोध பாருங்க. சோளம்லாம் பூ பூத்துருச்சு பாருங்க. இந்த சைடு சோளம் இப்போ மலர்ந்துட்டு இருக்கு, இந்த சைடு பூ பூத்துருக்கு பாருங்க. ஸோ இந்த கொல்லை வந்து எங்கள் சித்தப்பா கொல்லை, சின்ன சித்தப்பா. இந்த கொல்லை இந்த வயல் பார்த்தீங்களா இது. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிறது நடு சித்தப்பா கொல்லை, அங்கிட்ட இருக்கிறது எங்கள் கொல்லை. மூணு இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா, 3 பிரிவாக இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நடவு ஆரம்பம். ஹாய் कोती तुम्हारी तीनों मैया के पूरी चूल्हा है ना प्रिया आई प्रिया रखो क्यों रे. ஸோ இந்த செடியெல்லாம் வந்து எங்களுது. இந்த சோளக்கொல்லை வந்து எங்களுது. இதில் வந்து நைட்டு வந்து இந்த சோளக்கொல்லை என்னாச்சுன்னா பாருங்கன்னா, இங்கே வந்து இது போட்டிருக்கோம் சார். இங்கே வந்து சாப்பாட்டுக்கு வந்து கீரையெல்லாம் விதைச்சிருக்கோமா. நைட்டு வந்து இங்கே திருவிழா நடந்துட்டு பாருங்கள். இந்த திருவிழாவில் போகிறவங்க வரவங்கலாம் வந்து இப்போ பாருங்கள் வைக்கலெல்லாம் என்ன இது பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த ராட்டியெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் கீரையெல்லாம் வந்து பிடுங்கி கண்ணா அப்படின்னு பிடுங்கியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையுமே. ஸோ ரொம்ப காலைல வந்து அம்மா பார்த்து ஸோ வந்து பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு காலையிலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிட்டலாம் சோளம் கொஞ்சம் பெருசாக இருக்கு வந்துருச்சு பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். சாதா கடுகு எப்படி இருக்குங்க. சாதா கடுகு நல்லா விளைச்சல் இந்த வாட்டி கடுகெல்லாம். ஊரோட ஒரு சின்ன பாலத்து வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி எல்லாமே தெரியும். சரி வாங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் உங்களுக்கு குயிக்காக காமிக்கிற மாதிரி.
ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான். ஒரு சின்ன தீவு மாதிரி தான் எங்கள் வீடு இருக்குது, சின்ன குட்டியாக. பாக்கி எல்லாமே விவசாயம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் விவசாயம் தான். அழகாக இருக்கும் பாருங்க இடத்துல பார்க்க. இப்போ வந்து நம்ம வந்து மாந்தோப்பு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் உங்களை வந்து அழைச்சிட்டு போகிறேன். மாந்தோப்பு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பெரிய ஆறு இருக்குது. நம்ம ஆறு வரையெல்லாம் போகல, அட்லீஸ்ட் மாந்தோப்பனாலும் பார்த்துட்டு வரலான்னு தான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். சோளம்னா எவ்வளோ பெருசாகிட்டு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு வந்துட்டோம். இதான் எங்கள் ஊர் மாந்தோப்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல வந்து நிறையா தடவை நான் வந்து ஆடு மேய்ச்சிருக்கோம். மாங்காய்லாம் இப்போ வந்து பூ பூத்துருக்கு. மாங்காய் நிறைய திட்டுட்டு சாப்பிட்ருக்கோம். மாம்பழம், மாங்காய். ஸோ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இங்கே எனக்கு. பாருங்கள், நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு அழகாக தெரியும். மேலே மாமரமாக இருக்குமா, கீழே வந்து நடவு, கடுகு, சோளம் அந்த மாதிரி நிறையா போடுவாங்க. பாருங்கள், ரொம்ப பெரிய தோப்பு இது. நிறையா அழிச்சிட்டு தான் வந்து இப்போல்லாம் சோளம்லாம் நிறையா போட்டிருக்காங்க. ஒரு புல் எடுக்கிறாங்க பாருங்கள். நடவு நடுறாங்க, இங்கிட்ட சோளம் போட்டுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மேம்பாலம் இருக்குது பார்த்தீங்களா, இதோடய எங்கள் ஊர் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாந்தோப்போடய எங்கள் ஊர் முடிஞ்சிருச்சு. இந்த கல் விட்றாங்களா, அதுக்கப்புறம் வேறு ஊர். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது போட்டுருக்காங்க பாருங்கள், கோதுமை போட்டுருக்காங்க பாருங்கள். இது வந்து கோதுமை செடி. கோதுமை வந்து அதிகமாக யாரும் விளைக்கிறது கிடையாது இப்போ. ஏன்னா வந்து எலி தொல்லை அதிகமாக இருக்குது. எலி, நரி, இந்த மாதிரி ஓனா தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் விளைக்கிறது கிடையாது. யாராச்சும் 1-2 பேர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. பார்க்க அப்படியே நெல் மாதிரி இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோதுமை செடி. இங்கேருந்து பாருங்கள், அழகாக தெரியும். ஸோ இங்கே வந்து எங்களோட மீன் குளம் இருக்குது அங்கிட்டு, ஆனால் ரொம்ப தூரம். எனக்கே கண்டுபிடிக்க தெரியல எங்கே இருக்குன்னு. இந்த சைடு தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது இங்கிட்ட. ஸோ இந்த மேம்பாலத்தோட எங்கள் வீடு முறிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு ஏரி கிடையாது, குளம். பெரிய குளம் வெட்டி வச்சுருக்காங்க. ஏரின்னு சொல்லிட்டோம், சாரி. சாரி, ஃபஸ்ட்டு வந்து அருண் பாண்டின்னு சொல்கிறேன். அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சிஸ்டர் அவங்க ஏரியா காமிங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் தான் போடாமல் விட்டுட்டேன், சாரி. ஏன்னா வந்து நம்ம எடுக்கணும், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எடுக்கணும். நம்ம குழந்தைய வச்சுட்டு போய் எடுக்க முடியாதுன்னு தான் நான் போடலை. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு, அதனால தான் வந்து ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆனதுக்கு சாரி. யூடியூப் இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிற வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கள் ஊரை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை சுற்றி உள்ள வீடியோ தான். இதை வந்து நம்ம வந்து தனியாலாம் எங்களால் எடுக்க முடியாது, நடத்தும் போயெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஊர்லேருந்து அங்கேருந்து வரக்குள்ளே கடையை போய்ட்டு வரக்குள்ளேயே வந்து நான் வீடியோ எடுத்தே வச்சுருந்தேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காண்டி வந்து இதை ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். நல்லாயிருக்கும், எங்கள் ஊர் பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள் கண்டினியூஸ்.